கோவை ரத்தினபுரியில் பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் எல்சி மருத்துவமனை சார்பில் இலவச எண்டோஸ்கோபி மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமை தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தொடங்கி வைத்தார். கோவை ரத்தினபுரி பகுதியில் பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்றும் எல்சி மருத்துவமனை இணைந்து இலவச எண்டோஸ்கோபி பரிசோதனை முகாம் நடைபெற்றது. மருத்துவர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற முகாமை தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ரஃபி, பல்சமய நல்லுறவு இயக்கம் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் சமூக நல பணிகளை தொடர்ந்து செய்து வருவதாக தெரிவித்தார். தமிழக மக்கள் ஒற்றுமையுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்சமய நல்லிணக்க அமைப்பு சார்பாக மரியாதைக்குரிய சிறுபான்மை ஆணையத்துறை உறுப்பினர் ரஃபி அவர்கள் ஏற்பாட்டில் இன்றைக்கி ஒரு சிறப்பு முகாம் இலவச முகாம் நடக்குது. குறிப்பாக இன்றைக்கி அரசியல் சூழலில் நம்முடைய வழிபாடு நம்மோடு தான், நம்முடைய இறை நம்மோடு தான் என்கிற இந்த தத்துவத்தை மேலோங்கி இந்த அமைப்பு குறிப்பாக ரஃபி போன்றவர்கள் இந்தியாவோட அடையாளம் இருக்கக்கூடிய மதச்சார்மைக்கு ஆதரவாக பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சிறந்த முகாம் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இன்றைய அரசியல் சூழலில் மதத்தை வைத்து, கடவுளை வைத்து பிரிவினை ஏற்படுத்துகிற இந்த முயற்சியில் எந்த கடவுளாக வேண்டாம் இருக்கலாம், அது எந்த மதமாக வேணால் இருக்கலாம், நம்ம ஒன்றா இருப்போம் என்கிற இந்த முயற்சி ஒரு பாராட்டத்தக்க முயற்சியாக இருக்குது. அதற்கு உறுதுணை இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் இன்றைக்கி இது ஒரு இலவச முகாமை டாக்டர் ராஜர் போன்ற ஒரு மூத்த மருத்துவர்களை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு விலையில்லா மருத்துவத்திற்காக ஒரு முக்கியமான திட்டங்களாக இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்காங்க. அது கலந்து கொண்டு மற்ற மகிழ்ச்சி. எல்சி மருத்துவமனை பல்சமய நல்லூர் இயக்கம் இணைந்து எண்டோஸ்கோப்பி இலவச மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மருத்துவ முகாமில் என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், அனைத்து மத தலைவர்களும் கலந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏனென்று கேட்டால், இந்த நாட்டில் பிரிவினையை தூண்டுவதற்கு ஒரு சில கூட்டம் இருக்கிறது. ஆனால் இன்று இது ஒற்றுமைப்படுத்துவதற்காக இந்த ஒரு எண்டோஸ்கோப்பி முகாம் நடந்தது இன்றைக்கி மிகவும் சிறப்பு. தமிழகத்தில் எப்பொழுதுமே அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் தம்பிகளாகவும் சகோதரர்களாகவும் தான் நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த மருத்துவ முகாம். நாங்களும் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக பல்சமய நல்லூர் இயக்கம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம்.